வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2025க்கான ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து வேலை வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து ஆர்ஆர்பி குரூப் டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆனது. ஸோ இது வந்து எப்படி நீங்க குவாலிஃபிகேஷன் வேணும்? ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்? யார் யாருக்கெல்லாம் அந்த வேலை கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்பு இருக்கு? அப்படின்றத ஏ டூ இசட் நம்ம இந்த வீடியோல பார்க்க இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தினம் தினம் வரக்கூடிய வேலை வாய்ப்புகள், அரசு வேலை, அரசு ரிசல்ட் அதாவது எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே வேலை இப்ப வந்து 32,438 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்ப தான் குடுத்துருக்காங்க. அதாவது இது 10ஆம் வகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, தகுதி உடனே அப்ளை பண்ணியிருக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய ரயில்வேல குரூப் டி பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு தாங்க இது. ஸோ தற்போது அறிவிப்பின்படி நாடு முழுவதும் மொத்தம் 32,438 காலி பணியிடங்கள நிரப்புறதுக்காக ஸோ இதில வந்து சென்னை மண்டலத்தில வந்து மட்டும் கிட்டத்தட்ட 2,694 பணியிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில 100% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10வது முடிச்சிருந்தா போதும். நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் 22/2/2025க்குள்ள விண்ணப்பித்துக் கொள்ளுங்க அப்படின்றதையும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் டி வந்து சம்மந்தமானது அப்படின்றதையும் குடுத்துட்டுருக்காங்க. ஸோ காலியிடங்களோட எண்ணிக்கை டோட்டலா வந்து 32,438 கல்வி தகுதி இந்திய அ பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தேர்வு பெற்றிருக்க வேண்டும். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் சரி, ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நானு டியூட்டோரியல் மூலியமா போய் படிச்சேன். அப்படி யார் வேணாலும் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இதுவும் கிடையாது, நிபந்தனையும் கிடையாது. அதே மாரி உங்களுக்கு வந்து வயசு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அதே மாரி 36 வயசு வரைக்கும் நீங்க இதில வந்து அ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி இதுக்கு ஓபிசி பிரிவினருக்கு 3 ஆண்டுகள், எஸ்சி பிரிவினர்களுக்கு 5 ஆண்டுகள் வயது வந்து வயது தளர்வு வந்து குடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா, 18,000 அடிப்படை சம்பளம் தாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சர்வீஸ் பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இது பேசிக் சேலரின்னு தான் வந்து குடுத்துருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு கணினி வழித் தேர்வு மற்றும் உடற்பயிற்சி தேர்வு அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள். கணினி வழித் தேர்வில் தகுதி பெற்றவர்களுக்கு உடற்பயிற்சி தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கணினி பயிற்சி தேர்வு தாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அந்த உடல் பயிற்சி தேர்வு வந்து குடுத்துருவாங்க. இது நீங்க எதுல போய் பார்க்கணும் அப்படின்றத வெப்சைட்லயும் சொல்லியிருக்காங்க. https://www.rrb chennai government.com அப்படின்ற இணையதளத்தில போய் பார்த்தீங்கன்னாவே, அந்த ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்க வேண்டிய இதற்கான விண்ணப்பமும் வந்து குடுத்துருக்காங்க. அதாவது இது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 23லேருந்து ஆரம்பம் வந்து குடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி அப்படின்றது பார்த்தோம்னா, 22/2/2025. ஸோ நீங்க விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணம் ரூ. 500 குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி எஸ்டி, எஸ்சி பிரிவினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 250 பெண்களுக்கும் சரி ரூ. 250 வந்து குடுத்துருக்காங்க. ஸோ உடனடியா அந்த வேலைக்கான விண்ணப்பம் குடுங்க. ஏன்னா அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்கள அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2,600 காலி பணியிடங்கள் குடுத்துருக்காங்க. 2,700 காலி பணியிடங்களே குடுத்துருக்காங்க. ஸோ இதில 90% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த அளவுலாம் ரொம்ப ரிஸ்க்கான கேள்வியெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த ரயில்வே சம்மந்தமான சில கேள்வி வந்து கேட்பாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி டீட்டெயில் அந்த மாரி தான். மத்தபடி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அது இது அப்படின்னு ரொம்ப வந்து குடைய மாட்டாங்க. அதனால தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ வேற ஏதாவது ஜாப்ஸ் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க் யூ.